ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஆவரேஜ்க்கான தேர்ட் வீடியோங்க. ஓகே, ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டோம். இன்னும் 2 வீடியோ மட்டும் வரும். 3 and 4 அவ்வளோதான். ஓகேவா? ஆவரேஜ் முடிச்சுட்டு ரேஷியோ போயிடலாம். நம்ம ஆல்ரெடி 5 வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்மகிட்ட இருக்கிற ஆவரேஜுக்கு தேவையான அளவே 4 வீடியோ தான். அதுக்கு மேலே என்ன எடுத்தாலும் பழைய கதையை தான் மறுபடியும் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஏன்னா டயத்தை. சிம்பிளாக இன்னும் 2 வீடியோவோட அடுத்து ரேஷியோக்கு போயிடலாம். சரியா? மெயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும். வெயிட் பண்ணுங்க. நான் பேசிக் வந்து கிளியரா முடிச்சுட்டா மெயின்ஸ் எடுக்கணும்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துடும் மெயின்ஸ் வீடியோ. மேபி நெக்ஸ்ட் மந்த்ல பாதியில இருந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். ஃபுல் ஃபிளஜா மெயின்ஸ் வராம வீக்லி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மெயின்ஸ் மிச்ச கிளாஸ் பிலிம்ஸ் அப்படி கூட கொடுக்க நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நம்ம கோர்சஸ் பார்த்துக்கோங்க. புக் 2 ரீட் பண்ணா ப்ரைஸ் இருக்கு. அப்புறம் நம்மளோட கிராமர் புக் புக் வாங்கிக்கோங்க. சரியா? இது நம்மளை காண்டாக்ட் பண்றதுக்கான பிளேசஸ். ஓகேவா? இதுல எங்கனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இது போக என் நம்பரும் டெலிகிராம்ல என்ன மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ரிப்ளை பண்ணிடுவேன். மேக்சிமம் பண்ணிடுவேன். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா டெலிகிராம் அடிக்கடி வரமாட்டேன். இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ண மட்டும்தான் வருவேன். ஓகே ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ உங்களாலையும் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஸ்பீடா சால்வ் பண்ண முடியுதா, மெத்தடு மிஸ் ஆகாம வருதான்னு மட்டும் செக் பண்ணாதான் உங்க வேலை. ஓகேவா? சரி, சால்வ் பண்ண ஆரம்பிங்க. சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இந்த கொஸ்டினை லாஜிக்கல்ல போடுறத விட ட்ரெடிஷ்னல் தான் பெட்ரு. பார்த்த உடனே சொல்லணும் ட்ரெடிஷ்னல் பெட்டரா லாஜிக்கல் பெட்டரான்னு. ஓகேவா? ட்ரெடிஷ்னல்ல போயிடணும் டைரக்டா. ஆவரேஜ் மார்க் ஆஃப் 40, 60, 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 3 டிஃபரெண்ட் கிளாஸஸ் இவ்வளவா. 3 கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் கவுண்ட் இது, ஆவரேஜ் வேல்யூ இது. ஃபைண்ட் த ஓவரால் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ 40 ஸ்டூடெண்ட், 50 ஸ்டூடெண்ட், 60 ஸ்டூடெண்ட் 3 கிளாஸ்லையும் ஆவரேஜ் கொடுத்தாங்கன்னா ஓவராலா கிளாஸோட டோட்டல் மார்க் வந்துருமா? 30, 40, 60. ஓகே, எவ்வளோங்க? 1200 பிளஸ் எவ்வளோ? 2000 பிளஸ் 3600 ஆட் பண்ணா எவ்வளோ வருது? மாத்தி போட்டேன்னா 50, 60 ஃபர்ஸ்ட் செம்மையா அமர்க்கலமா போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் செம்மையா அமர்க்கலமா போகுது. ஓகே ஓகே, 60, 50. ஓகேவா? சரி, இது எவ்வளோ வருது? 2400, இது 3000. ஓகே, ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 3000, 5400, 5600, 6600. டோட்டல் மார்க் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. சரியா? மாத்தி அந்த சைடு இருக்கிற மார்க் எடுத்துடக்கூடாது. 100, 150. ஸோ 0, 0 கேன்சல். 4 டைம்ஸ் பேலன்ஸ் 6, மறுபடியும் 4 டைம்ஸ். ஓகே, 44 ஆவரேஜ் மார்க். ஓகேவா? ஓகே, ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, லாஜிக்கல் போட்டுருவோம். இதெல்லாம் லாஜிக்கல்ல போடுறோம். ஆவரேஜ் ரேட் ஆஃப் 28 people in villages 52. மொத்தம் எத்தனை பீப்புள் இருக்காங்களாம்? 28 people. எல்லாரோட ஆவரேஜ் ஏஜும் 52. ஓகேவா? எல்லாரோட எக்ஸாக்ட் ஏஜ் கிடையாது, இது ஆவரேஜ் ஏஜ். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? 2 பேர் புதுசா ஜாயின் ஆகுறாங்களாம். அவங்களோட வெயிட் x+4. நான் கேட்கிறேன், புதுசா ஜாயின் ஆனவங்க 52 இருந்தா ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 52 மெயின்டைன் ஆயிருக்கும். நான் ஆவரேஜ் என்ன ஆகுது அவங்க வந்ததுக்கு அப்புறம்? 52.4ன்னு வருதான். அப்ப எல்லாருக்குமே எவ்வளவு ஆட் ஆகுது? 0.4, 0.4ன்னு இன்க்ளூடிங் இவங்களுக்கும் சேர்த்து 0.4 ஆட் ஆகும். அப்போ மொத்தம் எவ்வளோ அவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க? எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது எவ்வளோ அதை கண்டுபிடிப்போம். எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது எவ்வளோன்னு போடுவோம். ஒரு ஆளா இருந்தா இப்படியே போட்டு டோட்டல் வெயிட் போட்டுடலாம். இப்போ 2 பேரா இருக்காங்களே. ஸோ 0.4 இன்டூ 30 பேத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 4 3s are 12. ஓகேவா? 12. ஓகே, அப்போ 12 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு தலைக்கு 6 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்குவோம். அப்போ 2 பேரோட காமனான ஆவரேஜ் ஏஜ் கிடைச்சிருமா? 58 இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ். கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 2 நியூ பீப்புள்ஸ். ஓகே, 58. நன் ஆஃப் திஸ் த ஆன்சர். ஓகேவா? இப்போ ஒருவேளை எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொடுத்துருக்கான்? ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு x+4. அப்ப டிஃபரன்ஸ் 2 இருக்குமா? எக்ஸ்ன்றது 56, இன்னொருத்த 60. இந்த
ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கு இருக்க டிஃபரன்ஸ்ல பாதி தான் ஆவரேஜுக்கும் அவங்களுக்குமான டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய கிளாஸ்ல சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? சரி, இதை ட்ரெடிஷ்னல்ல போட்டா அப்ப எக்ஸ் வேல்யூ என்னது 56 தான் எக்ஸோட வேல்யூ. சரி, இதை ட்ரெடிஷ்னல்ல போட்டா எப்படி போடணும்? 28 into 52 plus x plus x plus 4 equal to 52.4 into 30 போடணுமா? போட்டு எக்ஸ் கண்டுபிடிப்பீங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் பிளஸ் 4 வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும், இல்லை நீங்க கண்ணால கூட ஆவரேஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். நெக்ஸ்ட் போலாம். ஆவரேஜ் ஆஃப் 6 நேச்சுரல் நம்பர் இஸ் 50. Average of first 3 natural number 40. Fourth number is 10 less than and fifth number. Fourth number வந்து fifth number ஓட 10 கம்மியா இருக்கான். And 20 less than sixth number. Sixth number ஓட 20 கம்மியா இருக்கான். Find the fourth numberன்றாங்க. ஓகே, இங்க பாருங்களேன். மொத 6 நம்பர் 50 50 50 50 50 50. ஓகே, 6 நம்பர் இருக்கு. மொத 3 நம்பரோட ஆவரேஜ் என்னன்ட்டான்? 14 ஓகேவா? 14 சொல்லிட்டான். அப்போ இவன் 10 விட்டுட்டு போறான் இங்க. அந்த 10 யாருக்கு தரணும்? மிச்சம் இருக்கவங்களுக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துறோம். ஸோ எல்லாருக்கும் என்ன ஆயிரும்? 10 10 ஆட் ஆயிரும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மிச்சம் 3 பேரோட ஆவரேஜ் மட்டும் மொதல் கண்டுபிடிக்கிறேன். மிச்சம் 3 பேரோட ஆவரேஜ் என்னது? 60. மிச்சம் 3 பேரோட ஆவரேஜ் 60. இதுல ஃபோர்த் நம்பர் வந்து 10 less than ஃபிஃப்த் நம்பர்ன்ட்டாங்க. அண்ட் 20 less than சிக்ஸ்த் நம்பர். நீங்க ட்ரெடிஷ்னலா போட்டாலும் ஓகே, லாஜிக்கா நான் வந்து இப்படி பாக்குறப்ப யோசிப்பேன், இவனை விட 10 கம்மியா, இவனை விட 20 கம்மியா. இப்போ இவனை விட இவன் 10 கம்மி. ஸோ இவன் பெரிய நம்பர், அதை விட 10 கம்மி, அதை விட 10 கம்மி. இங்க இருக்கிற 10 இங்க கொடுத்துட்டோம்னா கரெக்டா வருமா? 50 60 70. போக போக உங்களுக்கே வந்துடும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா பேங்கிங் படிக்கிறீங்கன்னா இது பார்த்ததும் தெரியாது. ஆனா நீங்க படிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது கண்ணால பார்த்தாலே தெரியணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னதுங்க? முதல் ஃபோர்த் நம்பர் என்னது? 50. இது ஆன்சர். ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணணும்னு சொல்லவா? 50 into 6 ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஈக்குவல் டு 40 into 3 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 10 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 20 இப்படிதான் போடணும். உங்களுக்கு ஒரு வேளை இங்க வந்து இது என்ன பண்ணன்னு தெரியலன்னா, டோட்டல் 180 இருக்கு பாத்தீங்களா? உங்களால லாஜிக்கலா பண்ண முடியலன்னா 180 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 20. ஓகேவா? இப்படிதான் பண்ணணும். சரியா? ஓகே. கண்ணால் போட்டுடலாம், போட முடியலன்னா இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், mean weight of 34 employee of office is 42. If weight of boss included, mean rise by 400 gram. 400 gramனா எவ்வளோங்க? 0.4 kg. 100,000 கிராம் தான் 1 kg. ஓகே, 34 எம்ப்ளாயிஸுக்கும் ஏஜ் வந்து 42. ஸோ நம்ம இப்படி போட்டோம்னா 34 பேருக்கும் 42 அப் டு 42. ஓகேவா? இப்போ பாஸோட ஏஜும் 42 இருந்திருந்தா ஆவரேஜ் என்ன இருக்கும்? 42 ஆயிருக்கும். ஆனா எவ்வளவு கூடுதான்? 0.4 கூடுதான். எல்லாரோட ஏஜும் 42.4. பாஸ் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் 0.4 எக்ஸ்ட்ராவா கொண்டு வராரு, இன்க்ளூடிங் அவருக்கும் சேர்த்து. இவர் 35வது ஆளு. ஸோ 42 பிளஸ் 0.4 into 35. 35 4s are 140. பாயிண்ட் போயிடும். ஸோ 14. 42 பிளஸ் 14 which is 56. அதுதான் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? அவ்வளவுதாங்க. ஓகே, இதை நம்ம எல்லா டைமும் இப்படி எழுதி போடக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் பண்றேன். இந்த சம்மை நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, டேரக்டா 42 பிளஸ்ன்னு போட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வரான்? 0.4 into 35. இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். சரியா? உங்களுக்கு புரியணும்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இப்படி எழுதி போடுறேன். சரியா? நீங்களும் போக போக இப்படி பண்ணி பழகணும். நெக்ஸ்ட், ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர் 75. 50 நம்பர் ஆவரேஜ் 75. ஓகேவா? மொதல் 25 நம்பரோட ஆவரேஜ் 65. மொதல் 25 நம்பர் 1 to 25 ஆவரேஜ் 65. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் 25 ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 25 26ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறதோட ஆவரேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆமா தானே?
சரி, இங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன். இங்க ஒருத்தனை என்ன பண்றான்? 10 விட்டுட்டு போறானா? 10 விட்டுட்டு போறான். அந்த 10 என்ன ஆகும்? இங்க 25 பேர் விட்டு போன 10ம் டோட்டலா 250 விடுறாங்களா? அந்த 250 இவன்ட்ரான வந்தோம். 250 25 பேர் இங்கேயும் இருக்காங்க. ஸோ காமனா பிரிச்சா 10 10 தான் பிரிக்கணும். அப்ப எல்லாருக்கும் என்ன ஆகும்? 10 ஆட் ஆகும். ஆக்சுவலா எல்லாரோட ஆவரேஜ் 50ன்னு வைக்கிறப்ப இவன் 10 விட்டு போறப்ப எல்லாரோட ஆவரேஜ் 75ன்னு வைக்கிறப்ப இவன் 10 விட்டுட்டு போறப்ப அந்த 10 உங்களுக்கு 75 இருக்கிற இடத்துல ஆட் ஆகும். அப்ப ஆட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு வரும்? 85. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேவா? இல்லனா போடலாம். 75 into 50 equal to 25 into 65 plus 25 into x. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஆவரேஜ் weight ஆஃப் ரைஸ் பர்ச்சேஸ்டு பை 19 people வந்து இவ்வளவா? 4 people வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்களாம். ஃபைண்ட் த நியூ ஆவரேஜ் ஆஃப் weight ஆஃப் ரைஸ் சோல்டு பை செல்லர். ஓகே, 4 பேர் ரிட்டர்ன் பண்ணா யார்கிட்டங்க பண்ணுவாங்க? இங்க ஒரு செல்லர் இருக்கான்னு வச்சுக்கோம். ஈஸ் செல்லர். ஓகேவா? மொத்தம் 19 பேர் வரிசையா நிக்கிறாங்க. எல்லாருக்கும் பொருள் விற்கிறான். ஒரு 4 பேர் வந்து எனக்கு வேணான்றாங்க. வேணான்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த மனுஷங்கிட்டயா தருவாங்க? மாட்டாங்க. செல்லர்ட்ரான் கொடுத்துருவாங்க. சோ மிச்சம் இருக்கிற 15 பேரோட ஆவரேஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதுமா? 15 பேரோட ஆவரேஜா கண்டுபிடிச்சா போதுமா? நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த வெயிட் இவங்கிட்ட தந்துட்டாங்கன்னு நினைச்சு சேர்த்து போட்டக்கூடாது. ஓகேவா? சரி, இப்ப பாருங்களேன். ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? 1 2 அப் டு 19 பேர். ஓகேவா? 7 16 17 18. ஓகேவா? நான் ஏன் இது எழுதுறேன்னு சொல்றேன். எல்லாரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு கேஜி வாங்குறாங்களா? 15 கேஜி வாங்குறீங்களா? ஆனா இந்த கடைசி 4 பேர் மட்டும் என்ன பண்றாங்க? 22 34 14 50. ஆமா தானே? இப்போ இந்த 4 பேர் வெளியே போயிட்டா மிச்சம் இருக்க ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும்னு தானே கேக்குறாங்க. அப்போ எவ்வளவு வெயிட் வெளியே போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆவரேஜ கழிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இப்ப பாருங்களேன், நான் சொல்றேன். இவன் ஆக்சுவலா 15 இருக்க வேண்டியவங்களா எவ்வளவு எக்ஸ்ட்ராவா வெளியே போகுது? 7 வெளியே போகுது, 11 வெளியே போகுது, 1 உள்ள வருது, 35 வெளியே போகுது. டோட்டல் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு? 18 இருங்க. 17 35 இந்த 11 இல்லை 21 19. சாரி இருங்க, கிளியரா எழுதுறேன். இவன் எக்ஸ்ட்ராவா ஆவரேஜ்ல இருந்து 7 வெளியே கொண்டு போயிடுறான். இவன் 19 வெளியே கொண்டு போயிடுறான். இவன் 1 உள்ள கொடுத்துட்டு போறான். இவன் 35 வெளியே கொண்டு போறான். ஸோ டோட்டலா இது ரெண்டையும் சேர்க்கிறப்ப -18 -25 -60 வேல்யூவை கொண்டு போறாங்க. எவ்வளவு பேர்கிட்ட இருந்து? இந்த 15 பேர்கிட்ட இருந்து. ஓகேவா? இந்த 15 பேர்கிட்ட இருந்து ஆக்சுவலா அவன் கொடுக்க வேண்டியது ஆவரேஜா கொடுக்கணும்னா இவ்வளவுதான் கொடுத்துருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி போடுறப்ப என்ன ஆவரேஜ் இங்கேயும் அஃபெக்ட் ஆகுமா? 60 அஃபெக்ட் ஆகுது. அப்ப பெர் ஹெட்ட இருந்து எவ்வளவு போயிருக்கும்? 4 சப்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சுவல் ஆவரேஜ் 15னா இப்ப 4 போனதுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு இருக்கும்? 11 இருக்கும். அவ்வளவுதான். ஒரு ஆள் வெளியே போறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். இப்ப இவன் ஒருத்தன் மட்டும் போறான்னா 7 வெளியே எடுத்துட்டு போறான்னு எல்லார்ட்டையும் 7 டிவைட் பண்ணி பிரிச்சு கொடுத்துட்டு பண்ணிடுவோம்ல. அதேதான் இங்க பண்றோம். 3 பேர் கொண்டு போறப்ப எவ்வளவு கொண்டு போறாங்கன்னு தனித்தனியா பாக்குறோம். இல்ல ட்ரெடிஷ்னல்ல போடுறேன்னா போட்டுக்கலாம். 19 into 15 -22 -34 -14 -50 equal to 15 into question mark. 15 வந்து இது வந்து கவுண்ட், நம்பர் ஆஃப் பீப்புள், இதுவும் கவுண்ட். ஓகேவா? இதுதான் ஆவரேஜ். ஓகேவா? ட்ரெடிஷ்னல்ல இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுது தானே? வேற பயமா இருக்கு. ஆகுது. நெக்ஸ்ட் போலாம். ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட் இஸ் 50. ஃபர்ஸ்ட் ஆர் ரிசல்ட்டோட ஆவரேஜ் கொடுத்துட்டா லாஸ்ட் ஆரோட ஆவரேஜ் கொடுத்துட்டான். ஓகேங்க, வாங்களேன்.
6 போட்டுக்குவோம் இங்க 7 8 11 பேர். ஓகேவா? மொத்தமா எல்லாரோட ஆவரேஜும் எவ்வளோன்ட்டான் 15ட்டான். ஸோ எல்லாருக்குமே 50 போட்டுக்குவோம். ஸோ ஆவரேஜா 50 இருக்கு. இப்போ 6 பேரோட ஆவரேஜ் எவ்வளோன்ட்டான் 49ன்ட்டான். ஸோ 6 பேர் 49 இருந்தா மிச்சம் இருக்கிற 5 பேர் 7 to 11ஓட ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்? எல்லாரும் 49னா என்ன ஆகுது? 1 எல்லாரும் கொடுத்துட்டு போறாங்களா? மைனஸ் ஆகுதுன்னா எல்லாரும் அந்த 1 இங்க கொடுத்துருப்பாங்க. 6 டோட்டலா 6 கொடுத்துருப்பாங்க. 6 5 பேத்துக்கு பிரிச்சு தந்தோம்னா எவ்வளவா கொடுப்போம்? 1.2வா கொடுப்போம். அப்ப இவங்களோட ஆக்சுவல் ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும்? 51.2 இருக்கும். ஓகேவா? ஆனா நம்மகிட்ட கேட்டிருக்கிறது லாஸ்ட் 6 பேரோட ரிசல்ட். லாஸ்ட் 6ஓட ஆவரேஜ் வந்து 6th ரிசல்ட் என்னன்னு கேட்கலாம். இதோட எக்ஸாக்ட் வேல்யூ வேணும். இங்கேயும் ஆவரேஜா தான் இருக்கு, இங்கேயும் ஆவரேஜா தான் இருக்கு. எக்ஸாக்ட் வேல்யூ இல்ல. 6th ரிசல்ட் கேட்கறான். லாஸ்ட் 6 பேரோட ஆவரேஜ் அவன் என்னன்ட்டான் 52ன்னு கொடுத்துருக்கான். 52ன்னு கொடுத்துருக்கான். ஆமாவா? அப்படியே இந்த லைன் நான் இங்க எழுதிக்கிறேன். இந்த 1.2 இந்த சைடு எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்கு. இந்த 1.2 அப்படியே விட்டுருங்க. இந்த எல்லாரும் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாருக்கிட்ட இருந்தும் 1 கிடைச்சிருக்கு. இங்க வரப்ப 5 பேத்துக்கு கொடுக்குறப்ப எவ்வளவு வரும்? 1.2 1.2வா ஆட் ஆகும். ஆமா தானே? ஸோ இந்த 5 பேரோட ஆவரேஜ் 51.2 தான். இப்போ ஒருவேளை 6th நம்பரும் 51.2வா இருந்திருந்தா ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்? 51.2வாவே இருந்திருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான்? எல்லாருக்குமே 0.8 ஆட் பண்ணி விட்டுறான். எத்தனை பேத்துக்கு? 6 பேத்துக்கும் இன்க்ளூடிங் ஹிம். ஸோ அவனோட ஒரிஜினல் வெயிட் என்னவா இருந்திருக்கும்? 6 into 0.8 plus 51.2. 2 plus 6 into 0.8 which is 4.8. So 56. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இல்ல நான் ட்ரெடிஷ்னல்னா இங்க பண்றேன், இங்க நம்பர் போடுறேன். 50 into 11. இந்த இதுல சில டைம் ட்ரெடிஷ்னல் பெட்டர்ன்னு தோணும். நம்ம பண்ற விதம் தான். -x. ஏன் -xனா மொத்தம் 12 நம்பர் இங்க 6 into 49 6 into 52 12 நம்பர் ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஆனா நம்ம 6th நம்பர் என்ன பண்றோம்? 2 டைம் ஆட் பண்றோமா? 2 டைம் ஆட் பண்றோமா? முதல் 6லயும் இருக்கு, ரெண்டாவது 6லயும் இருக்கு. அதை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? இது ட்ரெடிஷ்னல். இதுதான் ட்ரெடிஷ்னல். இந்த சம்ம நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பெட்டர்னு தோணும். பட் லாஜிக்கல்லே பழகிட்டு இது போடணும்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? 56 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஆஃப் 30 கண்டினியூ நேச்சுரல் நம்பர் வந்து 15.5. ஸோ டெஃபினட்டா 30 நம்பர்ல நடுவுல 15.5 இருக்குன்னா இங்கிட்டு 15 நம்பர், இங்கிட்டு 15 நம்பர். அதாவது இது ரெண்டுக்கும் நடுவுல கண்டினியூ நேச்சுரல் நம்பர்னா ஏதோ 2 நம்பருக்கு நடுவுல இருக்க வேல்யூ 15.5. எக்ஸாக்டா இந்த சைடு 15ஆம் நம்பர், இங்கிட்டு 16 தான் இருக்கும். இந்த சைடு 15 நம்பர், ஏன்னா 30 நம்பர் இருக்குன்ட்டாங்களா. இந்த சைடு 15 நம்பர்னா 1 to 15. இந்த சைடு 15 நம்பர்னா 16 to 30. இப்போ புதுசா 6 நம்பரை இன்க்ளூட் பண்றாங்க. 6 நம்பரை இன்க்ளூட் பண்ணா மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 36 இருக்கும். நியூ ஆவரேஜ் என்னன்றாங்க? 36 இருந்துச்சுன்னா எத்தனையா பிரிக்கலாம்? 18 ஒன்னா பிரிச்சுக்கலாம். 19ல இருந்து 36 வரைக்கும் ஒன்னா பிரிச்சுக்கலாமா? அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க எக்ஸாக்ட் வேல்யூ, அதாவது பிரிச்சது போக நடுவுல இருக்க எக்ஸாக்ட் வேல்யூ தான் என்னது? ஆவரேஜ் 18.5. இதான் ஆன்சர். மாத்தி 18 போட்டுறக்கூடாது ஃப்ளோல. ஓகேவா? கிளியரா இருக்கும் நம்புறேன். கிளியரா இருக்கும். 30 கண்டினியூஸ் நேச்சுரல் நம்பர்னால 30 பிரிச்சுக்கிட்டோம். 30 15 முன்னாடி 15 பின்னாடி 15. நடு வேல்யூ 15.5னா முன்னாடி நம்பர் 15 பின்னாடி நம்பர் 16. இங்கிட்டு 15 1 to 15, இங்கிட்டு 15 16 to 30. ஓகேவா? நெக்ஸ்ட். ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர் இஸ் 8. வாட் இஸ் த 7th நம்பர் so that average become 10? ஹோம்ஒர்க் ஈஸியா கொடுக்குறேன், கஷ்டமா கொடுக்குறேன் ஹோம்ஒர்க். சரி, 6 நம்பரோட ஆவரேஜ் 8. சரி, போன சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்ல பாருங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லல பாருங்க. x plus 1 plus up to x plus 29 equal to 15.5 into 30.
இதுதான் ஆக்சுவலா ட்ரெடிஷ்னலா சொல்லி தருவாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல்ல சொல்லி தருவாங்க. எப்படா கண்டுபிடிப்போனா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க அவங்க விளங்காம. ஏதோ n இன்டூ சம்திங் போடுவாங்க. சம்திங் நமக்கு அந்த ஃபார்முலா படிக்கிற பழக்கமே கிடையாது. இதுக்கப்புறம் பிளஸ் இதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோன்னு நம்மளுக்கு தேவையில்லைங்க, லாஜிக்கா போட்டுடலாம். சில இடத்துல லாஜிக்கல் எப்படி கஷ்டம் ட்ரெடிஷ்னல்ல போறோமோ, சில இடத்துல ட்ரெடிஷ்னல் ரொம்ப கஷ்டமா இருக்கும், லாஜிக்கல்ல போகணும். இல்லைன்னா கண்ட ஃபார்முலாவை படிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர் இஸ் 8. ஒரு 6 நம்பர் இருக்கான், அதோட ஆவரேஜ் 8 இருக்கான். இப்ப 7ஆவதா ஒரு நம்பர் ஆட் ஆகுது. ஸோ தட் ஆவரேஜ் என்னவாகுதான், 10 ஆகுதான். ஒருவேளை 7ஆவது நம்பர் 8 இருந்தா என்ன இருக்கும், 8 இருந்திருக்குமா. ஸோ இவன் என்ன பண்றான், +2 எல்லாருக்கும் கொண்டு வரான், இன்க்ளூடிங் அவனுக்கும் சேர்த்து. ஸோ 8 + 7 7 பேருக்கு 2 2 கொண்டு வரான். ஸோ ஆன்சர் 22. அவ்வளவுதான், ஈஸியான சார். இதுவும் ஈஸி. போன சமுக்கு ட்ரெடிஷ்னல் பாவம் அவங்களுக்கு சொல்லணும்ல, சில ட்ரெடிஷ்னல்ல தான் போடுறேன்னு இருக்காங்களா, அவங்களுக்கும் சொல்லணும்ல. 6 நம்பரோட ஆவரேஜ் 8. ஸோ 6 × 8 + x = 7 × 10. இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 6 workers of an office is 37. On appointing new worker, the average decreased by 2. ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் கண்ணில் எப்படி பண்ணுவேன்னு சொல்றேன், அப்புறம் லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்ததை என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தன் வரான் 37 - 7 பேர்கிட்ட இருந்து 2 2 கொண்டு போயிடலாம், ஆன்சர் 23. இவ்வளவுதான் நான் என் பேப்பர்ல பண்ணுவேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் என்ன பண்றேன்னா, 6 பேர் இருக்காங்க, 6 பேருக்கும் 37 ஏஜா இருந்திருக்கு. 7ஆவதா ஒருத்தன் வரான், அவனுக்கும் 37 இருந்தா ஆவரேஜ் 37 மெயின்டைன் ஆயிருக்கும். ஆனா ஆவரேஜ் 2 டிக்ரீஸ் ஆகுதான். அப்ப அவன் என்ன பண்றான், 7ஆவதா வந்தவன் தான் எல்லாருக்கும் -2 கொண்டு வந்துட்டான். இப்ப 37 - 2 × 7%. ஸோ இட் இஸ் 23 இப்படின்னு போடுறேன். ஓகேவா, ட்ரெடிஷ்னல்ல போடுறவங்களுக்கு என்ன பண்ணணும், 6 × 37 + x = 7 × 35. ஓகேவா, மல்டிப்ளையர் நம்ம எங்க பண்ணல, 2 7s ஆர் பண்ணா அவங்க 35 7s ஆர் பண்ணோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், the average of 5 number is 57.8. the average of first and second number இது, average of fourth and fifth number இது, third number என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் வீடியோ பார்க்குறப்பே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கீழே போட்டுருங்க, சரியா. ஹோம்ஒர்க் சம் நம்பர் 16. ஓகே, நான் எப்போ பண்ணுவேன்னா வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசியா இந்த ரெண்டையும் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா, ஓகே. ஆவரேஜ் ஆஃப் 64 இன்னிங்ஸ் ஆஃப் பிளேயர் இஸ் 62 ரன்னா. அவனோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்கோர் வந்து இவ்வளோன்ட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் 2 இன்னிங்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணா புது ஆவரேஜ் எவ்வளவா இருக்கான், 60 இருக்கான். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஸ்கோர். ஓகே, இங்க பாருங்களேன், நான் என்ன பண்றேன்னா 64 இன்னிங்ஸ் ஆடி இருக்கான், 64 இன்னிங்ஸோட ஆவரேஜ் 62. ஓகேவா, இப்ப 2 இன்னிங்ஸ் வெளியே போயிருக்கல. இப்ப அதாவது நான் என்ன பண்ணுவேன், இப்படி 62 62ன்னு 64 வாட்டி 62 போட்டுருவேன். ஆமாவா, 64 வாட்டி 62 போட்டிருப்பேனா. அதுல இந்த 2 இன்னிங்ஸ் தான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்னிங்ஸ் தான் வச்சுக்குவோம். இந்த 2 வெளியே வரப்ப என்ன பண்ணிடுது, எல்லாரோட இன்னிங்ஸோட ரிமைனிங் வந்து 16 மாத்திருதா. அப்ப எல்லார்ட்ட இருந்து என்ன பண்ணுது, -2 புடுங்கிட்டு வந்துருது. இவங்கிட்ட புடுங்கச்சா, இல்ல இவங்க தான் வெளியே வந்துட்டாங்கல்ல, அவங்ககிட்ட புடுக்க தேவையில்ல, மிச்சம் இருக்கவங்ககிட்ட புடுங்கணும். அப்ப எவ்வளவு பேர்ட்ட புடுங்கிருக்கு, 62 × -2. 62 பேர்ட்டை 2 2 இங்க மைனஸ் பண்ணிருக்கு. அப்ப இங்க வரப்ப பிளஸ் ஆயிரும்ல, இவங்களுக்கு வரப்ப பிளஸ் ஆயிருமா. இப்ப தலைக்கு 62 கொடுத்துடலாமா, தலைக்கு 62 கொடுத்துடலாமா. 2 வாட்டி இருக்குல்ல, அப்படியே கொடுத்துட்டோம்னா இதோட ஆவரேஜ் 124. இது வந்து மேக்ஸிமம் ஸ்கோருக்கும் மினிமம் ஸ்கோருக்குமான ஆவரேஜ். எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு பாக்குறப்ப டிஃபரன்ஸ் என்னன்ட்டான், 118ட்டான். இப்போ 180ல பாதி எடுத்துக்குவேன் முதல். நான் 180ல பாதி எவ்வளோ, 90. அப்ப இங்க 90யை குறைச்சு 90யை குறைச்சு மினிமம் ஸ்கோரா போட்டுருவேன் 34. 90யை கூட்டி மேக்ஸிமம் ஸ்கோரா போட்டுருவேன் 214. அதுதான் கேட்டிருக்காங்க ஆன்சர். ஓகேவா, ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணும், 64 × 62 பிளஸ் மேக்ஸிமம் பிளஸ் மினிமம், மைனஸ் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், சாரி,
இதில் மேக்ஸிமமையும் மினிமமையும் மைனஸ் பண்ணோம்னா நியூ ஆவரேஜ் எவ்வளோ 60, நியூ இன்னிங்ஸ் எவ்வளோ 62. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம் கிடச்சிரும். மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம் என்ன கிடைக்கும்னா நான் சொல்லிடுறேன், 248 கிடச்சிரும். இதுல இருந்து மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், அதான் டிஃபரன்ஸ்ன்றாங்களே, மேக்ஸிமம் தானே எப்படினாலும் பெருசா இருக்கும், 180. அப்ப 2 மேக்ஸிமம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு போட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணோம்னா 428ல பாதி 214, அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 இன்னிங்ஸை வெளியே எடுத்துட்டோம். இங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு வந்துச்சோ அது இன்டூ 2 இருக்கு. ஸோ நான் 124 போட்டு பிரிச்சு தான் கொடுக்க போறேன் 2 பேத்துக்கு. அதனால இன்டூ 2னால அப்படியே பிரிச்சுட்டு வேற ஒன்றும் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட். ஐயோ. The average of 14 students and the teacher is 15. இந்த டீச்சர்ஸ் ஏஜஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணா இது 11 குறைஞ்சிருந்தான். நான் என்ன பண்ணுவேன்னா 15 பிளஸ் 1 குறையுது 14, which is 29. முடிஞ்சு, இவ்வளவுதான் ஆன்சர். எப்படி பண்ணேன் 14 ஸ்டூடெண்ட், டீச்சர் 15வது ஆளு, எல்லாரோட ஆவரேஜும் 15. ஸோ 15. ஆனா டீச்சர் வெளியே போனது இவங்களோட ஆவரேஜ் என்ன ஆயிருதான், 14 ஆயிருதான். அப்ப எல்லாருக்கும் -1 ஆகுது. இந்த -1 எல்லாத்தையும் யார் எடுத்துட்டு போயிருப்பா, டீச்சர் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. 14 பேர்கிட்ட இருந்து ஒன்னா எடுத்துட்டு போனா அவங்களோட ஏஜ் 29. ஓகேவா? ட்ரெடிஷ்னல் 14 into 15 minus teacher equal to 14 into 14. அவ்வளவுதான். ஸோ தப்பா பண்றோமோ எதுவும்? ஆமா, ஏதோ தப்பா பண்றோம். கரெக்ட் தான். காமனா 14 வெளியே எடுத்துடுறோம். 15 - 1. என்னங்க ஏதோ தப்பா இருக்கு, இருங்க. 14 ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சரா? ஓகே, 15 into 15. டீச்சர் கவுண்டை சேர்க்காம விட்டேன். 15 into 15 minus t equal to 14 into 14. இப்ப கரெக்டா வரும். நெக்ஸ்ட். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஹோம்ஒர்க் ஒர்த்தான கொஸ்டின். இது போட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணணும். முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆன்சர் போடுவேன். அடுத்து இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். அவ்வளவுதான். 3 ஹோம்ஒர்க் தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். 3 ஹோம்ஒர்க் வந்துருச்சு. கடைசியா அந்த 3மே உங்களுக்கு செஞ்சு காட்டிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். Of the 3 numbers, the first is twice the second. First number, second number, third number. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து twice the second. செகண்ட் 1 பார்ட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டா இருக்கும். செகண்ட் இஸ் 3 times the third. செகண்ட் வந்து தேர்டை விட 3 times இருக்கும். ஸோ காமன் ரேஷியோ எடுத்தோம்னா 3, 1, 6. ஓகேவா? காமன் ரேஷியோ எப்படா எடுக்கிறேன்னா இது 3 இருந்தா இது என்னவா இருக்கும் அதை தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரேஷியோல போறப்போ உங்களுக்கு கஷ்டமான நம்பர்ஸ் வரப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி தருவேன். இஃப் தர் ஆவரேஜ் இஸ் 100, அப்ப டோட்டல் எவ்வளோ 300. 300 இதுல இருக்க 10 பார்ட்டா இருந்தா ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கறான். ஹையஸ்ட் நம்பர் 6 பார்ட் எவ்வளோ? ஸோ 180. முடிஞ்சு. ஈஸியான சம்பளம் இவன் போட்டுறான். ஹோம்ஒர்க்கை மட்டும் எங்களை பண்ண விடுறான்னு நினைக்க கூடாது. ஆவரேஜ் ஆஃப் 4 நம்பர் 67.5. லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற நம்பரோட டிஃபரன்ஸை கொடுத்துட்டு அதுல பெரிய நம்பர் எதுன்ட்டாங்க. ஓகேவா? லார்ஜஸ்ட் இதுதான். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் ஒன்று இருக்கும்ல, அது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. சரி, 67.5, 67.5, 67.5. ஆமா தானே? சரி, இதுதான் என்னது 108 மேக்சிமம் நம்பர். இன்னொரு நம்பரை 23ன்னு எடுத்துக்கும். ஸோ இவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பிடிங்கிட்டு போறான், பிளஸ் ஒரு 0.5, 40.5. ஸோ 40.5 வெளியே எக்ஸ்ட்ரா கொண்டு போயிடறான். அப்ப இவங்க கிட்ட இருந்தா என்ன ஆகும், 40.5 கம்மியாகும். ஆமாவா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க.
இவன் 40.5 எக்ஸ்ட்ரா கொண்டு போறான்னா ஆவரேஜ்ல இருந்தானா கம்மியாகும். சரி, இவன் எவ்வளவு கொடுத்துட்டு போறான்? 44.5 கொடுத்துட்டு போறானா, அப்ப இவங்களுக்கு தான் என்ன ஆகும்? 44.5 ஆட் ஆகும். ஸோ காமனா 4 ஆட் ஆகுது. ஸோ தலைக்கு 2ஆ பிரிச்சு கொடுத்துடலாம். ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் என்ன? 69.5 காமா இதான் இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ். இதுல இவங்களோட டிஃபரன்ஸ் 31ட்டாங்க. நான் 31ல பாதி எவ்வளோன்னு எடுத்து 15.5 போட்டுருவேன். லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ 69.5 பிளஸ் 15.5 தான் ஆன்சர். 85 முடிஞ்சு. ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணணும்னு சொல்லவா? 67.5 இன்ட்டு 4, இதுல 108ஐயும் 23ஐயும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2 இன்ட்டு கொஸ்டின் மார்க், 2 இன்ட்டு எக்ஸ். உங்களுக்கு வந்து எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த 2 நம்பரோட டோட்டல். ஓகேவா? அந்த 2 நம்பரை நான் என்னன்னு வச்சுக்க போறேன்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு 31ன்னு வச்சுட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதுவும் நம்பரா இருக்கும். ஏவை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 85ன்னு வரும். ஓகேவா? அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நெக்ஸ்ட் போலாம். ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் மும்பை, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். மும்பை, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் மூணோட ஆவரேஜ் எவ்வளவா? 30 ரேஷியோ ஏன் போடுறேன்? 30. ஓகேவா? அந்த டஃப் தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா இவங்களோட ஆவரேஜ் 33. 33 திரிபுரா இங்க இருக்கு 33. ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா, கொஸ்டின் என்னன்னா, டெம்பரேச்சர் ஆஃப் மும்பை வந்து 32ட்டாங்க. இவன் அப்ப என்ன பண்றான்? 2 புடுங்கிடுறான். யார்கிட்ட இருந்து புடுங்கிருப்பான்? இவங்க 2 பேர்கிட்ட இருந்து காமனா புடுங்கிருக்கான். அப்ப தலைக்கு 1 போயிரும். ஸோ இவங்களோட ஆக்சுவல் ஆவரேஜ் 29 தான் இருக்கும். திரிபுராக்காரன் வரனால என்ன ஆகுது? எல்லாருக்கும் +4 ஆகுது, இன்க்ளூடிங் அவனுக்கும் சேர்த்து. அப்ப அவனோட ஒரிஜினல் ஏஜ் என்னவா இருக்கும்? ஒரிஜினல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? பிளஸ் எவ்வளோ? 12 தானே? ஏதோ இடிக்குதா? ம் 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 4 நாள் அவன் தான் கொண்டு வரான். 33. ஸோ 8 12. ஓகே, ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஆப்ஷன் இ என்னது? நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். ஆக்சுவல் ஆன்சர் என்னது? 45 டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா? அவசரத்துல போட்டோம்னா இந்த 2 மட்டும் ஆட் பண்ணி 41 போட்டுருவோம். அதுக்காக தான் 41 ஆன்சர்ல வச்சிருக்கான். சரியா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இருங்க, சாரி, நான் தான் தவறு பண்ணிட்டேன். ஏதோ தப்பா பண்றமேன்னு தோணுச்சு. 41 ஆன்சர். திஸ் கிடையாது. இவனுக்கும் ஆக்சுவலா 29 இருந்திருந்தா, இங்க இருங்க, ஆவரேஜ் 29லயே மெயின்டைன் ஆயிருக்கும். ஆனா ஆக்சுவல் ஆவரேஜ் என்ன? 33. இப்போ வரவன் என்ன பண்றான்? இங்க ஆட் பண்ணும். 29 + 12 நமக்கே சிக்குது. 41 ஆன்சர். ஓகேவா? லாஜிக்கல் இப்படி இப்ப சிக்கும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் தப்பா பண்றோமா இல்லையா, டபுள் செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலா பண்ணா எப்படிங்க பண்ணும்? மும்பை பிளஸ் தெலுங்கானா பிளஸ் வெஸ்ட் பெங்கால் ஈக்குவல் டு 30 × 4. அடுத்து இதுல மும்பையை மைனஸ் பண்றோம். ஸோ தெலுங்கானா பிளஸ் வெஸ்ட் பெங்கால் ஈக்குவல் டு 120 - 32, which is எவ்வளோ? 88. அப்புறம் தெலுங்கானா பிளஸ் வெஸ்ட் பெங்கால் பிளஸ் திரிபுரா ஈக்குவல் டு 33 × 4. இங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதான் தெலுங்கானா. ஓகேவா? ட்ரெடிஷ்னலையும் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் மெத்தட்ல இந்த மாதிரி மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. சரியா? 4 போட்டேன், ஆனா இதோட சேர்த்தது தப்பு. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் லயன் டு ஃபாரஸ்ட், லயன் டு ஃபாக்ஸ் வந்து இவ்வளவாம், 37:41. ஆவரேஜ் ஆஃப் லயன் அண்ட் ஃபாக்ஸ் இவ்வளவாம். அப்ப டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 312. இதுதான் இந்த டோட்டல் பார்ட். 77 78 பார்ட். ஓகேவா? கொஸ்டின் அது ஃபாக்ஸ் எவ்வளோன்னு, 41 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறான். தட் 4 டைம் பார்த்தாலே தெரியுது. 4 டைம் அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 164.
நெக்ஸ்ட் 27 நம்பரோட ஆவரேஜ் வந்து சூப்பர் கொஸ்டினுங்க. சூப்பரான கொஸ்டின், ஒர்த்தான கொஸ்டின் இதுதான். ட்ரை பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. 27 நம்பரோட ஆவரேஜ் வந்து 0வா. இதுல எவ்வளவு நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிறதுக்கான அட்மோஸ்ட் எவ்வளவு நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்னு கேக்குறாங்க. ஓகேவா, எவ்வளவு நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருக்க சான்ஸ். கிரேட்டர் தென் 0 அட்மோஸ்ட் அதிகபட்சம் எவ்வளவு இருக்க முடியும். ஓகேவா, சரிங்க பாருங்களேன். 27 நம்பருமே பாசிட்டிவ் நம்பரா இருந்திருந்தா, 27 நம்பருமே பாசிட்டிவ் நம்பரா இருந்திருந்தா ஆவரேஜ் 0வா இருக்குமா? ஆவரேஜ் 0வா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். நீங்க எந்த பாசிட்டிவ் நம்பர் எடுத்தாலும் அதோட மினிமம் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். அதுக்கும் ஏதோ ஒரு மேக்ஸிமம் மிச்சம் இருக்கிற வேல்யூஸ்க்கும் நடுவுல தான் ஆவரேஜ் ஒழுகும். இதுக்கும் மிச்சம் இருக்கிறதுக்கும் நடுவுல தான் ஆவரேஜ் ஒழுகும். ஸோ 0வா இருக்கிறதுக்கான எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஒரு நம்பர் நெகட்டிவ்னு வச்சுக்குவோம். ரொம்ப பெரிய நெகட்டிவ் வேல்யூ, ரொம்ப பெரிய நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா, மிச்சம் 26மே மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ ஏதோ ஒண்ணு. இப்படி இருந்தா 0வா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இப்படி இருந்தா 0வா இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கு. ஏன்னா நம்ம இது எந்த பாசிட்டிவ் நம்பர், இந்த 26க்கும் எந்த பாசிட்டிவ் நம்பர் எடுத்தாலும் கரெக்டா அது சப்ராக்ட், அதாவது 26 இன்டூ ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா, சம்திங் ஏதாவது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதோட ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க 0 வரும் தானே. எந்த நெகட்டிவ் நம்பர்னாலும் இதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம்ல. இதோட மல்டிப்ளை இங்க கொண்டு வந்துக்கலாம்ல. சோ அட்மோஸ்ட் சான்ஸ் என்னது? 26. 27 கிடையாது. ஓகேவா, 27 ஆப்ஷன்ல இருந்தா கிடையாது. ஓகேவா. சரி, இப்போ ஹோம்ஒர்க் சம் போட்டுருவோம். 3 ஹோம்ஒர்க் சம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இது இல்ல, இன்னொன்னு இருக்கு. இங்க இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் ஆஃப் நம்பர் வந்து 57.8. ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஓகே, முதல்ல நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோன்ட்டாங்க? 77.5. 77.5. இப்போ இவன் 2 பேரும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொண்டு போறான்? எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொண்டு போறான்? 20க்கு 0.3 கம்மி, 19.7. ஸோ 19.7 என்ன ஆகும்? அடுத்து 4th 5th நம்ம இது கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க இருந்தா கம்மியாகும். ஓகேவா, 19.7 into 2 இங்க இருந்து கம்மியாகும். அதே மாதிரி இவங்களோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 46 இருக்கும். 46 இருக்கும். அப்ப இவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு போறாங்க? 11.8 விட்டு போறாங்க. அது எங்க சேரும்? இங்கதான் சேரும். 8 into 2. ஸோ இது வேல்யூ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷனோ அடிஷனோ பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா 2 காமனா வெளியே எடுத்துறேன். 2 காமனா வெளியே எடுத்தா மைனஸ் எவ்வளோங்க? எவ்வளோ? 6.9. 6.9. ஆமாவா இல்லையா? 6.9 இல்லையா? இங்க இருந்து ஒரு 6, 7.9. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து குழம்புதுங்க. 7.9, சாரி 7.9. 7.9 into 2 எவ்வளோங்க? 14 plus 1.8, சாரி 15.8. 15.8. அப்ப இங்க என்ன ஆகும்? சப்ராக்ட் ஆகுது. 0.8 போயிரும். 15 போச்சுன்னா 42. அதுதான் ஆன்சர். கிளியரா? 42 தான் ஆன்சர். ஓகே தானே? ஓகே. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 1920க்கு 0.3 கம்மி, 19.7 into 2 10, 11.8. ஓகே, 2 காமனா வெளியே எடுத்துறேன். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் -7.9. ஓகே, 8 போட்டா 19 7.9. ஓகே, கரெக்ட். டபுள் பண்ணோம்னா 15.8. ஆமா, 15.8. சப்ராக்ட் பண்றப்ப 42. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இது வரதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கலை முடிச்சுட்டு வந்துருவோம்.
சர்டன் இயர்ல ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் பர்சன் வந்து 3400. மொதல் 8 மாசம் இவ்வளவாம், லாஸ்ட் 5 மாசம் இவ்வளவாம், மொத்தம் 13 மாசம் வருது. ஸோ 8வது மாசத்தை 2 வாட்டி போட்டிருக்காங்க. ஸோ செப்பரேட் பண்ணா 8th மந்த் சேலரி வந்துருமா? அதுதான் 2 டைம் ஆட் பண்றோம். ஓகே, ட்ரெடிஷ்னல் சொல்லிடுவோம். 12 into 3400 equal to 8 into 3160 plus 5 into 4120 minus x. இந்த x தான் ஆன்சர். ஓகேவா? இல்ல நான் பண்றேன்னா என்ன பண்ணுவேன்? 3400 தான். அந்த ஒரு சம் பண்ணோம்ல, 11 நம்பர் வச்சு 50ன்னு போட்டு அதே மாடல் 3160. ஓகேவா? 3160னா 8 மாசம் வரைக்கும் 3160னா என்ன ஆகுது? எவ்வளவு கூடுது? எவ்வளவு கூடுதுன்னு பார்ப்போம். குறையுது 40 240. ஓகேவா? சோ 8 பேர்கிட்ட இருந்து 240 குறையுது. அந்த 8 பேர்கிட்ட இருந்து 240 குறையிறது எங்க போய் ஆட் ஆகும்? மிச்சம் 4 மந்த். இது ஃபர்ஸ்ட் மந்த், இது 8th மந்த், இது 12th மந்த். ஸோ மிச்சம் 4 மந்த்துக்கு ஆக்சுவலா இவனும் 3400 இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப இது குறையிறது இங்கதான் ஆட் ஆகும். 4 மந்த்துக்குன்றப்ப இதை நான் எப்படி போட்டுக்கலாம்? 4 into 418 போட்டுக்கலாமா? அதாவது இதை 4 into 2ன்னு பிரிச்சுட்டு இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ தலைக்கு 480 ஆட் ஆகுமா? தலைக்கு 480 ஆட் ஆகும். ஸோ இவங்களோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 3880 இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இது இவங்க 4 மந்தோட ஆவரேஜ். ஆனா நான் பண்ற லாஜிக்கல் மெத்தட அப்படியே பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 5 மாசத்துக்குன்னு பாக்குறப்ப 4120 வருதான். அப்ப யார் ஆட் ஆகுறா? 8th மந்த் இங்க எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுறான். 8th மந்த்தும் 3880 இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆவரேஜ் 3880 மெயின்டைன் ஆயிருக்கும். ஆனா அவன் வரனால என்ன ஆகுது? 4120 ஆகுது. அவன் எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வரான்? எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வரான் எல்லாருக்கும்? 20 40 340 இல்ல 240 எக்ஸ்ட்ரா கொண்டு வரான் எல்லாருக்கும். எவ்வளவு பேத்துக்கு? 5 பேத்துக்கும் 5 பேத்துக்கும் 5 பேத்துக்கு 240 5 பேத்துக்கு 240 கொண்டு வந்துட்டா எல்லாருக்கும் 4120 வந்துரும்ல. அப்போ 3880 பிளஸ் 5 into 240. ஓகேவா? ஸோ 1200 இது ஆட் பண்ணோம்னா 5080. அவ்வளவுதான். கிளியரா இல்லைன்னா நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு சம் தான், முடிச்சிடலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் M and N is 20. இது இல்லைன்னா எப்படி பண்ணணும்னு சொல்றேன், இருந்தா எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இருக்குன்னா எம்முக்கும் என்னுக்கும் ஆவரேஜ் எங்கெல்லாம் 20 இருக்குன்னு பார்க்கணும். இது வரைக்கும் சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இல்லை. இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க எம்முக்கும் என்னுக்கும், ஏன்னா கொஸ்டின் என்னன்னு ஃபுல்லா ரீட் பண்ணுவோம். அதுவே சொல்லாம ரீட் பண்ற பாருங்க. M is to be replaced by O, average would be 19, average of O and M 21, M N N O என்ன ஆர்டர்ல இருக்குன்றாங்க. இதோ இங்க ஆவரேஜ் 20. ஓகே, இது இருக்க சான்ஸ். இங்க ஆவரேஜ் 19 தான். எம்முக்கும் என்னுக்கான ஆவரேஜ் என்னட்டான் 20. இது இல்ல, இதுவும் 20, இதுவும் இல்ல. ஓகேவா? நன் ஆஃப் திஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்து எம்முக்கு பதிலா ஓ வருது. அப்ப என்கம்மா ஓவோட ஆவரேஜ் என்னன்றான்? 19ன்றான். என்னுக்கும் ஓக்கும் இங்க 19 இருக்கா? இல்ல, 21 தான் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. இங்க 19 இருக்கு. அப்ப இதுதான். இங்க நன் ஆஃப் திஸ் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து எம் அண்ட் ஓவோட ஆவரேஜ் 21ன்றான். இங்க பாருங்க, எம் இது, ஓ இது, ஆவரேஜ் 21 வருது. ஸோ இதான் ஆன்சர். கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். எம் என் ஓவோட வேல்யூ 22, 18, 20 போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஒருவேளை ஆப்ஷன் இல்லை என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் இல்லைங்க, என்னங்க பண்ணுவீங்க? இல்லைன்னா டைரக்டா ஃபைண்ட் எம்ன்னு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்ணுவீங்க? சால்வ் பண்ணணும். இதுக்கு கத்துக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கத்துக்கணும். சரி, என்ன பண்றேன்னு பாருங்க. ட்ரெடிஷ்னல் ஒரு வே இருக்கு, ட்ரெடிஷ்னல் இல்லாம லாஜிக்கல்லையும் சொல்றேன். எம்முக்கும் என்னுக்கும் ஆவரேஜ் என்னது? 20. இப்போ எம்முக்கு பதிலா ஓ வந்துச்சுன்னா எம் வெளியே போகுது. எம் எவ்வளவு வெளியே கொண்டு போகுதோ, சரி, எம் எவ்வளவு வெளியே போகுதுன்றது கூட இல்ல,
எம்மோட எக்ஸாக்ட் வேல்யூ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 வச்சுக்குவோம். அப்போ என்னோட எக்ஸாக்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 15 இருந்திருக்கும். அப்போ ஓவும் 25 இருந்தா ப்ராப்ளம் இல்லைல்ல, ஆவரேஜ் 20 மெயின்டைன் ஆயிருக்கும்ல. ஆனா ஓ என்ன ஆகுதான்? ஓ வரனால 19 ஆகுதான். 19 ஆகுதான். ஓகேவா? 19 ஆகுதுன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இது 15னா இது 23 ஆயிருக்கும். ஓகேவா? 25 வெளியே போகிறப்ப இது 23 இருக்கும். 25 தான் இருக்கணுமா? ஏன் 30 இருக்கக்கூடாதா? இது 30 இருந்தா இது என்னவா இருக்கும்? 10 இருக்கும். 10க்கு 19 வரணும்னா இது என்னவா இருந்திருக்கணும்? 28 இருந்திருக்கணும். ஆவரேஜ் சொல்றேன். என்னுக்கும் ஓக்கும் ஆவரேஜ் 19 இருக்குன்னா இது 28 இருந்திருக்கணும். எல்லா இடத்துலயும் பாருங்களேன், இவனுக்கும் இவனுக்குமான டிஃபரன்ஸ் ஓக்கும் எம் இது மெயின் சம்முங்க. ஆக்சுவலா இதை நம்ம ஆப்ஷன் இல்லாம பண்ணா மெயின் சம் தான். ஓக்கும் என்னுக்குமான டிஃபரன்ஸ் எப்பவுமே என்னவா தான் இருக்கு? 2 தான் இருக்கும். 2 தான் இருக்கும். அதனாலதான் 1 குறையுது ஆவரேஜ்ல. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா எம் பிளஸ் ஓ. எம் பிளஸ் ஓ என்னது? 42. ஏன்னா அவன் ஆவரேஜ் 21 சொல்லிட்டான்ல, அப்ப டைரக்டா எம் கிடைச்சிருமா? 22. ஓ எவ்வளோ? 20. என்ன எவ்வளோ அப்போ? 18. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா இப்படி சால்வ் பண்ண பழகிக்கணும். லிம்சமாவே இருந்தாலும் ஆப்ஷன் இல்லாம ஆன்சர் போட பழகணும். ட்ரெடிஷ்னல்லா போனா என்னங்க கஷ்டம்? ஆக்சுவலா ட்ரெடிஷ்னல் தான் ஈஸி. இந்த இடத்துல லாஜிக்கல் போடாம விட்டோம். எம் பிளஸ் என் என்னது? 40. என் பிளஸ் ஓ என்னது? 38. எம் பிளஸ் ஓ என்னது? 42. இதுல ட்ரெடிஷ்னல் என்ன பண்ண போறோம்னா இங்கே இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போறோம். எம் பிளஸ் என் ஆல்ரெடி இருக்கு. எம் மைனஸ் என்ன வரும்? 4 வரும். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 4 வந்துருமா? இதை ரெண்டையும் சால்வ் பண்ணி எம் கண்டுபிடிச்சிடலாம். எம் வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், என்ன வச்சு ஓ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் ஈஸி. ஆனா லாஜிக்கல்ல பண்றதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லாஜிக்கல் தெரிஞ்சா நிறைய இடத்துல யோசிக்கவும் யூஸ் ஆகும், உங்களுக்கு ரீசனிங்லயும் யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான் நினைக்கிறேன். பார்த்துருவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய், முடிச்சிடலாம். இன்னும் ஆவரேஜுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் வரும். அதுக்கப்புறம் சொன்ன டேட்ல இருந்து ரேஷியோ வந்துடும். சரியா? ஆவரேஜ் 5 வரும்னு போட்டிருந்தோம் நம்ம டைம் டேபிள்ல. பட் அதுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வீடியோ தான் இருக்கு, அதுல கவர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆவரேஜ் 5 என்னைக்கு வரும்னு டேட் கொடுத்துருந்தோமோ அன்னைக்கு ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துடும். சரியா? கிளாஸ் எல்லாம் வேஸ்ட், இது லீவ் விட மாட்டேன், பயப்பட வேணாம். சரியா? ஓகே, முடிச்சிடலாம். டாட்டா, பாய் பாய். வேற டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க.